தாவேகா மீது கருத்து வைக்கும் திருமாவளவன் முதலில் அவருடைய கட்சியுடைய நிலையையும் அவர் ஒரு தலைமை பண்பை ஒரு தலைவராக நடத்துகிறாரா? உங்க ஆளுங்க எல்லாம் பூந்து ஒருத்தனை அடிக்கிறப்ப எனக்கு என்ன அப்படின்னு நீங்க நவுந்து போறது நியாயமா அந்த இடத்துல இறங்கி நின்று என்னன்னு பார்த்துருக்கணும். ஜூம் பண்ணி ரிங்கு போட்டு பக்கத்துல க்ளோஸ்ல வச்சு வண்டி இடிக்கிறது, வண்டி தள்ளி போற வரைக்கும் பச்சையா எல்லா சேனல்லையும் காட்டிட்டாங்க. ஐங்கலப்பு இல்லை சார், இது பேர் கலவரம் சார். செருப்பால அடிக்கிறீங்க, அவரையும் திட்டுறீங்க, சுற்றி போலீஸ் இருக்கு. இது டெமோக்ரஸி உண்டான ஒரு நாட்டில் நடக்கிற ஒரு சம்பவம். அது ஆனா அவர் மறுக்கிறாரு சார். திருமாவளவனுக்கு எதுக்கு போலீஸ் எஸ்கார்டு? அந்த போலீஸ் ஒருத்தர் ஓடி வந்து தடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் திருமாவளவனை கண்ணாடிக்குள்ளார பார்த்தோன்னா ஓ அவரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பைக்கை எடுக்கிறதுக்கு தான் வராரு. அவருக்கு பின்னாடி இருந்து ஒரு கை அவரை ஓங்கி அடிக்குது. சார் நீங்க என்ன பெரிய பாதுஷான்னு நினைச்சுக்கிட்டீங்களா? அடையாளம் தெரியல, ஆளை தெரியல, முகத்தை தெரியலங்கிறீங்க. அவன் ஜாதி மட்டும் தெரியுதா? புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திருச்சி சூர்யா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். உச்சநீதிமன்ற நீதிபதி திரு கவாய் மீது செருப்பு வீசிய தொடர்பாக நேற்று உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் விசிகா தலைவர் திருமாவளவன் கலந்துக்கிட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கு முன்னாடி போயிட்டு ஏதோ தட்டினதா, அந்த பைக்கு மோதப்பட்டது, அதனால இங்கே ஒரு சின்ன ஒரு கலவரம் ஏற்பட்டது. அந்த வழக்கறிஞரை பார் கவுன்சிலில் உள்ளே கொண்டு வச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு விவகாரம் நேற்று விசுவரப்படுத்திருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படியே பார்க்குறீங்க? திருமா அவர்கள் இல்லைங்க அவர் தான் வேணும்னு சண்டைக்கு வந்தார், மற்றபடி நாங்கள் பைக்கில் மோதலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படியே பார்க்குறீங்க? இல்லை சார், இது ஃபஸ்ட்டு திருமாவளவன் அவர்களுடைய விளக்கத்துக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி முதல்ல சம்பவத்தில் இருந்தே நம்ம வருவோம் வரிசையாக. அது என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை சார்ந்து நம்ம பேசினாதான் மக்களுக்கு என்ன தெளிவுங்கிறது கிடைக்கும். நீங்கள் சொன்ன மாதிரியே இவர் அந்த இடத்துக்கு ஏன் இவர் திருமாவளவன் போகிறாரு அப்படின்னா, உச்சநீதிமன்ற நீதிபதி மீது ஒரு வழக்கறிஞரால் செருப்பு வீசப்பட்டப்போ வழக்கறிஞர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நீதியரசர்களுக்கு எந்த மரியாதை இருக்கணும், சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேணும் அப்படின்னு குரல் பேசுகிறவர், குரல் கொடுக்க போன திருமாவளவன் அதே இடத்தில் அவர் ஒரு சட்டம் படித்த வழக்கறிஞரிடம் எவ்வளவு கீழ்த்தரமாக அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் நடந்து கொண்டாரு அப்படிங்கிறதுக்கு நியாயமா அவர் வருத்தம் தெரிவிச்சிருக்கணும். கண்டிப்பா. இதே பிஜேபி பொதுக்கூட்டங்கள்ல எப்படி பேசுறாங்க, பிஜேபி தலைவர்கள் பிஜேபியோடைய தொண்டர்களை விமர்சனம் செய்யக்கூடிய திருமாவளவன் இன்னைக்கு தாவேகாவுடைய தலைவர் விஜய் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய தொண்டர்களை அவர் எப்படி வழி நடத்த வேண்டும், பஸ்ஸில் அந்த ஒரு டூ வீலர் அவர் உள்ளே அந்த ரசிகர்கள் ஆர்வ மிகுதியில் அவங்களா இடிச்சுக்கிட்டு உள்ளே உழுவுறாங்க. அந்த இடத்துல ஆனால் விஜய் எப்படி நடந்திருக்க வேண்டும்? இன்று ஏன் எஃப்ஐஆரில் விஜய் பெயர் இல்லை? விஜய்க்கு தொண்டர்களை நாளைக்கு பெருசாக நடத்த தெரியல, நாளைக்கு ரசிகர்கள் கூடிக்கிட்டா கூட்டம் காட்டிட்டா அரசியல் கட்சி தலைவர் ஆனு இன்னைக்கு தாவேகா மீது கருத்து வைக்கும் திருமாவளவன் முதலில் அவருடைய கட்சியுடைய நிலையையும் அவர் ஒரு தலைமை பண்பை ஒரு தலைவராக நடத்துகிறாரா அப்படிங்கிற கேள்வி தான் முதல்ல எழுது. சார் அந்த சம்பவ இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் வருவோம். நீங்க அந்த நானுமே என்னுடைய ட்விட்டர்ல அந்த பதிவு போட்டிருக்கேன். அண்ணாமலை அவர்கள் போட்டது என்னை விட கொஞ்சம் நீளமான வீடியோ போட்டிருக்கிறாரு. நான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த பைக்கை தள்ளி விட்டு அவங்க அடிக்கிறது வரைக்கும் போட்டிருக்கேன். அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்துலயே அவர் தாக்குதலுக்கு உள்ளானவர் பார் கவுன்சிலுக்குள்ளார ஓடி போற வரைக்கும் அந்த ஃபுட்டேஜ் போட்டிருக்காரு. ஃபுட்டேஜ் படியே நம்ம வருவோம். ஃபஸ்ட்டு இப்போ இவங்க சொல்கிற ஒரு வாதம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாதம் என்ன அப்படின்னா, எங்களுடைய வாகனம் திருமாவளவன் பச்சையாக போய் சொல்கிறாரு, என்னுடைய கார் அந்த பைக்கு மேலே இடிக்கலை அப்படிங்கிறது. ஆமாம், நான் போட்ட ஃபுட்டேஜ்லையோ அண்ணாமலை அவர்கள் போட்ட ஃபுட்டேஜ்லையோ உண்மையிலேயே அந்த வாகனம் இடித்ததுக்கு உண்டான ஆதாரம் இல்லை. நான் வரேன். என்ன நடக்குது நாங்கள் போட்ட ஃபுட்டேஜில்னு மட்டும் பாருங்கள் சார். கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு அந்த பைக்கில் இருந்து அவர் இறங்குறாரு. நீ பாட்டுக்கு எப்படிறா போவா, நிப்பாட்டுறா, வண்டியை விட்டு இறங்குடா அப்படின்னு இறங்குறாரு. வாய்ஸ் நல்லா கிளியராக கேட்குது. அவர் இறங்கி போகிறப்ப ஒரு வேகத்தில் போகிறாரு. அந்த வண்டி அவரை இடிச்சிருக்குது. இப்போ இதுக்கு உண்டான ஆதாரம் எங்கன்னு சில வெங்காயங்கள் கேட்பாங்க. அந்த சிறுத்தை குஞ்சுகளுக்கும் அந்த வெங்காயங்களுக்கும் சொல்கிறது, எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளார இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் தரப்புல இருந்தே ஒரு வீடியோ வெளில வந்திருக்குது. என்ன அப்படின்னா, திருமாவளவனோட வாகனத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு எஸ்கார்டு வண்டிக்கு பின்னாடி அவருடைய கட்சி வாகனம் ஒன்று இருக்குது. அந்த கட்சி வாகனத்தில் டேஷ் கேமராவில் பதிவான வீடியோவை அவங்க வெளியிடுறாங்க. அந்த காரோட கொடி கம்பத்தோட வெளியில் வருது. அதில் கிளியராக பாருங்கள். அந்த ஃபுட்டேஜ் கூட நான் உங்களுக்கு வேணாலும் அனுப்புகிறேன். நீங்கள் அந்த ஒரு ஆள் கடந்து போகிறார் அந்த கேமராவை. அந்த ஆள் கடந்து போகிற கேப்பில் அந்த விஷுவலோட ஃபுல் இது கொஞ்சம் கட் ஆகுது. அந்த கரெக்டாக அந்த இடத்துல இவருடைய ஃபோர்டு எண்டவர் அந்த ஆக்டிவா பைக் மேலே இடிக்குது. இடித்தது
அந்த வேகமா அந்த பைக் ஒரு அடி ஜம்ப் பண்ணி போய் நிக்குது. இந்த தட்டி விட்டோம்னா அப்படி பைக் போய் தப்புன்னு தாண்டும்ல, அது மாதிரி தாண்டுது. அது அந்த விஷுவல்ல இருக்குது. இவங்க வாகனம் தாக்குனதுக்கு அப்புறம் தான் இந்த ஃப்ரண்ட் ஃபுட்டேஜ் என்ன ஆகுது அப்படின்னா, யாரா இருந்தாலும் சரி, இப்ப நான் உங்களோட வண்டியை இடிச்சிட்டு நான் வந்து அடுத்த நிமிஷம் என்ன செய்வேன், நீ பாட்டுக்கு இடிச்சிட்டு எப்படி ராப்பா நிப்பாட்டுறான் போல வண்டி, யாரா இருந்தாலும் கேட்பான்ல. இப்ப இதே ஸ்லாங்ல தான் அவர் இறங்குறாரு. அந்த இறங்குறப்ப அவர் உண்மையிலே அந்த வாகனத்துக்குள்ளார திருமாவளவன் தான் இருக்கிறாரு அப்படிங்கறது அவருக்கு தெரியல. உள்ள திருமாவளவன் இருக்க அவர் தெரியலையா? இப்படி வழக்கறிஞர் தெரியலையா? அவர் நெருங்குறாரு, விண்டோ கிட்ட போனோன்னே சார் அவருடைய முக ரியாக்ஷன்ஸே பாருங்க. நாளைக்கு அவர் ஃபர்ஸ்ட் அந்த கோபத்துல இடிச்சிட்டாங்கிற வேகத்துல அவருடைய ஒரு ஆக்ரோஷமா இறங்கி போறவரு, அந்த போலீஸ் ஒருத்தர் ஓடி வந்து தடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் திருமாவளவனை கண்ணாடிக்குள்ளார பார்த்தோன்னா, ஓ அவரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பைக்கை எடுக்கிறதுக்கு தான் வராரு. பைக்கை எடுக்க வந்தோடனே ஒரு தொண்டர்கள்லாம் சுத்தி நவுத்தியா தலைவர் வண்டியா அப்படிங்கிறப்ப அவர் நவுத்துறதுக்கு போறப்ப அவருக்கு பின்னாடி இருந்து ஒரு கை அவரை ஓங்கி அடிக்குது. அடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் திரும்பி இப்ப ஏன் அடிக்கிறீங்க இல்ல யார் அடிச்சான்னு பாக்குறதுக்குள்ளார, சரியா சொல்லணும்னா ஒரு லைட் ஸ்கை ப்ளூ கலர்ல ஒரு ஷர்ட் போட்டிருக்காரு. அந்த ஆள் என்ன பண்றான், இவன் பைக்கை வாங்கி வேகமா தள்ளுறா. அப்படி ஆமா, முன்னாடி சாலையிலே போய் தள்ளுறப்ப அந்த ஆள் சரி இவங்க ஏதோ தள்ளி ஓரமா நிப்பாட்டுறதுக்கு முயற்சி செய்யறாங்க போலன்னு கையை தூக்கிடுறா. அப்படி இவங்க வேகமா தள்ளி ரோட்ல விட்டுறாங்க. அப்பையும் அவரு திரும்பி விழுந்த பைக்கை எடுக்கிறதுக்கு ஒரு அரசியல் கட்சி தொண்டர்கள் போய் யாரும் தூக்கல, காவல்துறையினர்கள் தான் போய் தூக்குறாங்க. அந்த காவல்துறையினர் தூக்குறப்ப இவரும் போய் பைக்கை எடுக்கலான்னு போறப்ப இவர்கள் ஒரு 10-20 பேர் ஒண்ணு கூடி மடமடன்னு அடிக்கிறப்ப அந்த எஸ்ஐ என்ன பண்றாரு, டக்குன்னு இந்த பாதிக்கப்பட்டவரை கைக்குள்ளார அணைச்சு நீ கோர்ட்டுக்குள்ளார ஓடிரு அப்படின்னு அவர் விடுன்னு ஓடிடுறாரு. அவர் உள்ள ஓடுறப்பயே கட்சி தொண்டர்கள் ஒரு 10-15 பேர் அவர் பின்னாடி விரட்டிக்கிட்டு உள்ள போறாங்க. இந்த ஃபுட்டேஜ்லயே பாத்தீங்கன்னா அதர் சைடு அதுக்குள்ளார திருமாவளவனோட கார் நவுந்துருச்சு. அந்த கார் நவுந்தோன்னா அங்க இருக்கிற காவல்துறையினர்கள் எல்லாருமே அவர் எஸ்கார்டு டியூட்டியில இருக்கிறதுனால அவர் விஐபி வண்டி நவுந்துருச்சுன்னு உடனே எனக்கு ஓடி கடகடன்னு வந்து போலீஸ் எஸ்கார்ட்ல ஏறி எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. அவர் பின்னாடியே போயிடுறாங்க. ஆமா, ஒரு கலவரம் நடந்த இடத்துல, ஒரு தொண்டர் பாதிக்கப்பட்ட இடத்துல கட்சியின் தொண்டர்கள் வந்து ஒரு எல்லை மீறிய செயல் நடத்துற இடத்துல மற்ற கட்சி தலைவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நாளை பாடம் எடுக்கிற திருமாவளவன் நியாயமா அந்த இடத்துல இறங்கி நின்று என்னன்னு பார்த்துருக்கணும். உங்க ஆளுங்க எல்லாம் பூந்து ஒருத்தனை அடிக்கிறப்ப எனக்கு என்ன அப்படின்னு நீங்க நவுந்து போறது, இது முதல்ல சரியான பார்வையா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்க வந்து அந்த விஷுவல் கட் ஆனதுக்கு அப்புறம் நடந்த சம்பவங்களை சொல்றேன். அந்த பார் கவுன்சிலுக்குள்ளார இவர் போனப்ப அந்த 10 பேரு அங்க அவர் ரூமுக்குள்ளார போய் இருந்திருக்காரு. அந்த கதவை அடிச்சு உடைச்சு உள்ள போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறமேலு அவர் பார் கவுன்சிலோடைய சேர்மனோட ரூமுக்குள்ளார அங்க இருந்தவர்கள் இந்த பாதிக்கப்பட்டவரை கூட்டிட்டு போய் அங்க உட்கார வச்சு அவரை சேஃப் ஆக்கி லாக் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இவர்கள் அந்த சேர்மன் ரூமுக்குள்ளார போய் இவர்கள் ஏதாவது அசம்பாவிதம் பண்ணாலும், ஏன்னா பார் கவுன்சில் சேர்மன் ரூமுக்குள்ளார நீங்க போய் பண்ணா அது வேற மாதிரி போயிருங்கிறதுனால இந்த கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் என்ன பண்றாங்க, உடனே ரோட்டுக்கு வந்து டர்னா பண்ணி காவல்துறையினரை உடனே அவரை கைது செய்யணும்னு கட்டாயப்படுத்துறாங்க. இதை திருமாவளவன் தன்னுடைய விளக்கத்திலேயே சொல்றாரு. நான் என்ன டிசி டெப்டி கமிஷனர், அந்த ஏரியாவோட டெப்டி கமிஷனர் எனக்கு ஃபோன் பண்ணி உங்க கட்சி நிர்வாகிகள் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்றாங்கன்னு சொன்னாங்க, நான் விட்டுருங்கன்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அது வந்து ஊடகத்துக்காக அவர் வெளிவார்த்தையில பேசுறதுதான் அப்படி இருக்கே தவிர, அங்க நடந்த சம்பவம் அந்த கட்சி நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தின சூழ்நிலையில நாளைக்கு வந்து காவல்துறையினர் அந்த அடிப்பட்டவரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. கைது இந்த சென்ஸ் அவங்க கஸ்டடிக்குள்ளார கொண்டுட்டு வந்திருக்காங்க. கொண்டுட்டு வந்து நேராக போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிருக்காங்க. சார் இந்த சம்பவம் நடந்தது கிட்டத்தட்ட 11:30-12 மணி அளவில் மதியம் இரவு வரைக்கும். இப்போ கூட அவங்களுடைய தங்கச்சியோ அவங்க அக்காவோ யாரோ ஊடகத்தில் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்பட்டவரோட அக்கான்னு நினைக்கிறேன். அவங்க வந்து சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு என்ன ஏதுங்கிறதெல்லாம் அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க. அதில் வந்து வெளியில் விடுங்க, நாங்கள் கூப்பிட்டு போகிறோம், அவர் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்காரு, மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு, அவங்க ஏதோ மயங்கி ஸ்டேஷன்லேயே அவர் விழுந்து கிடந்த வீடியோவே என்கிட்ட இருக்குதுங்கிறாங்க அவங்க. ஆமாம், அவருக்கு போதுமான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, அவர் வந்து அன்கான்சியஸ் ஆயிட்டாரு, அவர் அங்கேருந்து கூப்பிட்டு வந்தப்பயே எனக்கு வலி அதிகமாக இருக்குது, என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காரு. பட் காவல்துறையினர் அந்த மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போக மறுத்துருக்காங்கன்னு அவங்க புகார் சொல்கிறப்ப, அப்பயாச்சும் அவர் மயங்கிய நிலையில் இருக்கிறப்ப எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க, நாங்கள் மருத்துவமனை கூப்பிட்டு போகிறோன்னு கேட்குறப்ப ஸ்டேஷனுக்கு வெளியில் 100-150 பேர் நிக்கிறாமா, நீங்க கூட்டிட்டு போனீங்க அப்படின்னா அடுத்து கொண்டுருவாங்க, எங்க கிட்டயே நீ எதுக்கு அவனை உள்ள வச்சிருக்க, வெளியில விடு, நாங்களா அவனான்னு பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க.
உங்கள் தம்பிக்கு உயிர் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்க, நாங்கள் உங்கள் பாதுகாப்புக்கு தான் உள்ளே உட்கார வச்சுருக்கோம், நீங்கள் வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நடந்துரும் அப்படின்னு பேசுகிறாங்கன்னா, இது வந்து உண்மையிலேயே ஒரு ஜனநாயக நாட்டில் டெமோக்ரஸியை பற்றி நிறையா பேசுவார் திருமாவளவன். இது நாளைக்கு திருமாவளவன்கிட்ட நான் கேள்வி கேட்பது, இது டெமோக்ரஸிக்கு உண்டான ஒரு நாட்டில் நடக்கிற ஒரு சம்பவமா அது? சார், இதுதான் இந்த சம்பவத்தோட விரிவாக்கம். இதில் எனக்கு உண்டான சில கேள்விகள் என்ன அப்படின்னா, முதல் விஷயம், திருமாவளவனுக்கு எதுக்கு போலீஸ் எஸ்கார்டு? அவர் புரோட்டோகாலில் கிடையாது. அவர் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். எம்பிங்களுக்கு எஸ்கார்டு இருக்குதா? ஆனா அவர் எஸ்கார்டு எனக்கு இருக்கு அப்படிங்கிறாரு. மாநில அமைச்சர்களுக்கு உண்டு, மத்திய அமைச்சர்களுக்கு உண்டு, ஆளுநருக்கு உண்டு, முதலமைச்சர்களுக்கு உண்டு, அவ்வளவுதானே? அதுவும் மாநில அமைச்சர்களுக்குமே நாளைக்கு பிற மாவட்டங்கள்ல தான் போலீஸ் பாதுகாப்பு எஸ்கார்டு வழங்கப்படுமே தவிர, மாநிலத்தின் தலைநகராக விளங்கக்கூடிய சென்னைக்குள்ளார எந்த மாநில அமைச்சர்களுக்கும் எஸ்கார்டு கிடையாது. சென்னை சிட்டிக்குள்ளார எஸ்கார்டு இருக்கிற 4 பேர், ஒன்று கவர்னரு, சீஃப் மினிஸ்டரு, டெப்டி சீஃப் மினிஸ்டர், ஸ்பீக்கர், 4 பேருக்கு மட்டும்தான் சென்னை சிட்டிக்குள்ளார எஸ்கார்டு உண்டு. பாதுகாப்பு இவருக்கு எப்ப இருந்து கொடுக்கப்பட்டது, எதற்காக கொடுக்கப்பட்டது, இது இவருக்கு தேவையா அப்படிங்கிற 3 கேள்வியின் முதல்ல. எப்ப இருந்து கொடுக்கப்பட்டதுங்கிறதுக்கு நான் சொல்றேன். எப்ப அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் தலித் சமூக தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கே நிறைய அச்சுறுத்தல் நடந்திருக்குதுன்னு அந்த சமயங்கள்ல பொது ஊடகங்களுக்கு திருமாவளவன் நிறைய பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த மரணத்தின் போது பிஎஸ்பி தலைவர் மாயாவதி அவர்கள் மேடையில் ஏறி தமிழ்நாடு அரசின் சட்ட ஒழுங்கை விமர்சனம் செய்த போது, இவரும் நாளைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு அந்த மேடையில் ஏறி திமுகவுக்கு எதிராக முதல் முறையாக குரல் கொடுத்தார் திருமாவளவன். சார், ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சரி, அவங்க ஒருத்தவங்களை குளிப்பாட்டி வைக்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்களுக்கு இந்த மாதிரியான சலுகைகளை கொடுத்து அவங்கள நம்ம பக்கத்து இழுத்து வைப்பாங்க. அவங்கள ஏதாவது காயடிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா உடனே அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிங்கி அவங்கள வெத்து காசாக்குவாங்க. ஒரு புரிதலுக்கு சொன்னோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பல நேர்மையான அதிகாரிகள் இருந்தாலும் சாமானிய மனிதர்கள்ட்ட போய் கூட ஏதாவது ஒரு நேர்மையான அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரி பேர் சொல்லுனா அவர்கள் சொல்லக்கூடிய பேர் சகாயம் ஐஏஎஸ். ஒரு சாதாரண மணல் குவாரிக்குள்ளார போய் ஒரு அதிகாரி பிரச்சனை பண்ணிட்டு வந்தாலே லாரியை ஏற்றி கொண்டு போடுறாங்க, அடுத்த நாள் கூலிப்படை வச்சு கொண்டு போடுறாங்க. பிஆர்பி கிரானைட்ஸ் மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் 12 வெளிநாடுகளில் தொழில் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற பணம் ஒரு மாநில அரசாங்கத்திட்ட கூட இல்லைங்கிற அளவுக்கு ஒரு சர்வாதிகாரமாக தொழில் பண்ண ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரே ஆளாக போய் ஜெயலலிதா அம்மையார் ஒரு நேர்மையான அதிகாரி வேணும் அப்படின்னு அமைச்ச இடத்துல போய் அவ்வளோ உயிருக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்படுத்தி இன்னைக்கும் அந்த அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகி உயர்நீதிமன்றத்தால் அவருக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொடுக்கப்பட்ட இடத்துல ஒரு ஆர்டிஓ அதிகாரி நாளைக்கு ஒரு மணல் குவாரியில் போய் அதை மணல் குவாரி தடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறப்ப அங்கே ஒரு லாரியால் அந்த அதிகாரி மீது ஏறி கொல்லப்படுது. இதே மாதிரி தான் 10 லட்ச ரூபாய் கொடுத்து மேட்டர் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்போ சகாயம் ஐஏஎஸ் வெளியில் அரசு அதிகாரிகளோட பாதுகாப்புக்கு அரசாங்கம் தான் பொறுப்பு, இதுக்கு நீங்கள் ஏதாவது தீர்வு காணணும், அதிகாரிகளுக்கு இல்லைன்னா கன் லைசன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் பேசுகிறாரு. நீ எப்படிடா கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுப்ப அப்படின்னு சொல்லி அவருக்கு இருக்கிற பிஎஸ்ஓவை உடனே பேக்கப் எடுக்கிறீங்க. இப்போ இதே சமயத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்க, நாளைக்கு எங்களுக்கும் எம்பி கூடுதல் எம்எல்ஏ கொடுங்க, மந்திரி கொடுங்க அப்படிங்கிற குரல் எழுகிறப்ப நாளைக்கு ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் எங்கள் சமூக தலைவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பேசுகிறவர் நாளைக்கு இதே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது செல்ஃப் டிஃபென்ஸுக்கு டிஜிபி ஆஃபீஸில் வாசலில் பிரச்சனை நடக்குது. ஆனால் அங்கே இருக்கிற காவல்துறையினர்கள் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது ஒரு தடுக்க கூட இல்லை, அடி வாங்கினவரை பாதுகாக்க கூட இல்லை. இப்போ இந்த இடத்துலயாச்சும் ஒரு எஸ்ஐ ஒருத்தர் இவரை பாதுகாத்து உள்ளே ஓடிருன்னு அவர் காப்பாற்றினார். அவர் செல்ஃப் டிஃபென்ஸுக்கு கத்தி எடுத்ததுக்கு ஆளுங்கட்சியின் கூட்டணியாக இருக்கிறீங்கன்னு சொல்லி நாளைக்கு உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் போய் அவர் அடித்ததுக்கு சில விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அவர் டீ கடையில் இருந்தார், இவர் போய் அந்த டீ கடையில் திருமாவளவனை பற்றி தப்பாக பேசினார், அந்த கட்சி தொண்டர்களோட குடும்பத்தை கெட்ட வார்த்தையில் பேசினதுனால அவர்கள் ஆக்ரோஷப்பட்டாங்கிறவங்க யாரும் நம்பர் பிளேட்டை கழட்டி வச்சுட்டு டீ கடைக்கு டீ குடிக்க வரணும்னு அவசியம் இல்லையே. எல்லா ஃபுட்டேஜ்லேயும் இருக்குது. அந்த தாக்குதல் நடத்தினவங்களோட வாகனங்களை அவங்க எடுத்துகிட்டு போகிறப்ப எல்லாத்துலேயுமே நம்பர் பிளேட்டே இல்லாமல் இருக்குது. அப்போ பர்பஸ்ஃபுல்லாக நீங்கள் சட்டம் ஒழுங்கை கெடுக்கணுங்கிறதுக்கு தான் அந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறீங்க. செருப்பால் அடிக்கிறீங்க, அவரையும் திட்டுறீங்க, சுற்றி போலீஸ் இருக்குது. போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் வாசல் இப்படி நடக்கிறப்ப அங்கே அந்த சூழ்நிலைக்காவாச்சு போலீஸ் தடுத்துருக்கணும், அதை தடுக்கலை.
அவர் செல்ஃப் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நான் அவங்ககிட்ட இருக்கிற ஆயுதத்தையே வாங்கி திரும்பி அவனை கொன்னாலும் தப்பு கிடையாது. நான் இந்த செல்ஃப் டிஃபென்ஸுக்கு இந்த வெப்பன் தான் யூஸ் பண்ணணும், இதை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் சட்டத்தில் கிடையாது. உன் உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கு உன்னை ஒருத்தன் தாக்க வந்தால் எதிர்த்தாக்குதலுக்கு நீ என்ன வேணாலும் செய்யலாம். அவர் கத்தி எடுத்து குத்தினார்னு உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உங்கள் சமூகத்தை சார்ந்தவரை வந்து குண்டாசில் அடைச்சி வச்சிருக்கிறீங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் விசாரணை நேர்மையாக நடைபெறவில்லை. 2 பேரை என்கவுண்டர் போட்டீங்க, 11 பேர் மேலே குண்டாசு போட்டீங்க, 18 பேரை கைது பண்ணீங்க, கேஸே முடிஞ்சிருச்சுறான்ங்கிற அளவுக்கு பில்டப் கொடுத்தீங்க. வெளிப்படைத்தன்மையே காட்டாமல் இருந்தீங்க. ஒரு சிட்டி கமிஷனரையே மாற்றுறீங்க சார் இந்த மர்டருக்கு. என்ன நாளைக்கு டெவலப்மெண்ட் ஆச்சு? கைது செய்யப்பட்டவர்கள் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கக்கூடிய உருவமும் கைதாகனவர்களும் வேற வேறையா இருக்காங்கிறாங்க அவங்களுடைய மனைவி பொற்குடி. சம்பவ செந்திலையே இது வரைக்கும் கைது பண்ணலன்னு கேட்குறாங்க, அதுக்கு பதில் வரல. கேஸ் ப்ராக்ரஸ் இல்லைங்கிறாங்க. உயர்நீதிமன்றம் நாளைக்கு இந்த வழக்கை சிபிஐக்கு கை மாற்றுகிறது. இதே கூட்டணி கட்சியாக தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன், என்ன நீங்கள் தகுதியான ஒரு கட்சி நடத்துறீங்க, என்ன ஒரு ஆட்சி நடத்துறீங்க, இந்த மாதிரி உங்களால் ஒரு கேஸை சரியாக கையாள முடியலன்னு கூட்டணியில் இருந்து கொண்டு உங்கள் சமுதாய தலைவருக்கு குரல் கொடுக்க முடியாதவர் அவருடைய இறப்பை வைத்து உங்களுக்கு அமைச்சருக்கு ஈடான பாதுகாப்பை வாங்கி கொண்டு அந்த சுகத்தை அனுபவித்துக் கொண்டு வாயை பொத்தி கொள்ளுறதுக்கு எதுக்கு நாளைக்கு உங்களுக்கு ஒரு கட்சி, ஒரு தலைவர், ஒரு சமூகத்துக்காக ஏன் போராடன்னு வெளியில இருக்கிற மக்களை ஏமாத்துறீங்க சார்? உண்மையிலேயே பாதுகாப்பு நீங்க அவருக்கு எஸ்டாட் அவர் ஒரு அந்த புகழ்ச்சியா பேசுறாருங்கிறத அவரோட சுயவிளக்க வீடியோலயே நீங்க கேளுங்க. என்னுடைய கார் டிரைவர் உடனே அவர் பைக்கை முன்னாடி நிப்பாட்டினாரு. என்னோட கார் டிரைவர் ஹார்ன் அடிச்சாரு. ஆமா, அந்த ஹாரன் அடிச்சப்ப பின்னாடி இருந்து சைரன் விஐபி எஸ்கார்டு வண்டி, என்னோட எஸ்கார்டு வண்டியிலிருந்து சைரன் எழுப்பப்பட்டது. சார் நீங்க என்ன பெரிய பாதுஷான்னு நினைச்சுக்கிட்டீங்களா? 2வது தடவை ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், இப்பதான் 2 எம்பி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்ன மினிஸ்டர் புரோட்டோகால், ஒரு எஸ்ஐ, 4 பிஎஸ்ஓ, அதுல கன்மேனி, எதுக்கு உங்களுக்கு? எல்லா சமுதாய தலைவர்களுக்கும் கொடுத்துருக்கீங்களா? எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் கொடுத்துருக்கீங்களா? இதே கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகைக்கு வழங்கப்பட்டிருக்கா? கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா? வைகோவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா? இல்லது நாளைக்கு இங்க இருந்து சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ற இந்த முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துக்கோ இல்ல முஸ்லீம் கழகத்துக்கு இந்த ஜமாத்துக்கு அவங்க அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா பாதுகாப்பு? திருமாவளவனுக்கு எப்போ இதுக்கு முன்னாடிலாம் கிடையாது சார். இப்போ அவர் ஆஃபீஸுக்கு பாதுகாப்பு, அவர் நியூஸ் சேனலுக்கு பாதுகாப்பு, அவர் வீட்டுக்கு பாதுகாப்பு, இல்லை இவருக்கு கூட ஒரு எஸ்கார்டு வண்டின்னு சொல்லி நாளைக்கு அமைச்சருக்கு கொடுக்கறத விட அதிகமாக கொடுத்து வச்சிருக்கிறீங்க. எதுக்கு அப்படின்னா நீங்கள் திமுகவை எடுத்து எதுவும் பேசிடக்கூடாது. உங்களை குளிப்பாட்டி வைக்கிறாங்க. உங்களுக்கு நீங்களும் அதில் அப்படியே உச்சி முகர்ந்து குளிர்ந்து அப்படியே அந்த மகிழ்ச்சின்னு அதாவது அந்த சொல்லுவாங்களே அந்த பதவி போதை, அந்த சைரன் லைட்டு சுத்துறதை பார்த்தாலே சில பேருக்குலாம் அப்படியே மண்டையில் ஏறிடும். சுற்றி 10 பேர் போலீஸ் துப்பாக்கியோட நடந்து வரானா அப்படியே மண்டையில் நம்ம தாண்டா கொம்பு முளைச்சு நம்ம தாண்டா ஊரில் பெரிய ஆளுன்னு சில பேருங்க நினைப்பாங்கங்கிற மாதிரி இவருக்கு அமைச்சரான தகுதியில் நடத்தப்படுறப்ப இவருக்கு அந்த ஒரு கர்வம் வந்துருச்சுங்கிற மாதிரி தான் இருக்குது. முதல்ல கேள்வி, இவருக்கு முதல்ல எஸ்கார்டு எதுக்கு? அதுவே முதல்ல இல்லை. நீங்கள் உங்கள் சமுதாய தலைவர் ஒருத்தரை காவு கொடுத்து அந்த இமேஜை கிரியேட் பண்ணி அவருக்கு நடந்துச்சு எனக்கும் நடந்துருமோன்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடு. ஏன் ஜாதியை பார்த்து எங்களை ஒதுக்க மாட்டேங்கிறீங்க? நான்லாம் முதலமைச்சர் ஆகிறதுக்கே தகுதியானவன், தேவையில்லாமல் கூட்டணிக்குள்ளார களங்கம் பண்ணி வேணும்னா இந்த பாதுகாப்புக்காக நாளைக்கு உங்களுடைய பந்தாக்காக நாளைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் அதான் மற்ற விஷயங்கள் தேவைங்கிறப்ப சமூகத்தை கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுவீங்க, சமூக போராளிங்குவீங்க, அம்பேத்கரை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுவீங்க, கொள்கை சித்தாந்தத்தை பேசுவீங்க, பிஜேபி விமர்சனம் பண்ணுவீங்க, மோடியை நேரில் பார்த்தா கையெடுத்து கும்பிடுவீங்க, இங்கே போய் ராஜபக்சேவோட கை கொடுக்குவீங்க, இலங்கை தமிழர்களுக்கு குரல் கொடுப்பீங்க, தலித்து மக்களோட போராளிங்குவீங்க, வேங்கை வேலுக்கு போக மாட்டீங்க, நாளைக்கு சமூக பிரச்சனைகள் நடந்த எந்த இடத்துக்கும் போக மாட்டீங்க நாளைக்கு. ஆனால் உங்களுடைய சுய தேவைகள் முடிகிற வரைக்கும் அந்த சமூகத்தை முன்னிலைப்படுத்துவீங்க. உங்களோட தேவைகள் முன்னேறிடுச்சுன்னா சமூகத்தை தூக்கி பின்னாடி வச்சிருவீங்க. இப்படிதான் நடந்துக்கிறீங்க. 2வது, நம்ம இந்த கார்ல நான் வெளியிட்ட வீடியோலையும் சரி, அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட வீடியோலையும் சரி, அந்த கார் வந்து இந்த பைக்கை இடிக்கிறது இல்லை, எவிடன்ஸ் இல்லை, அதுல இடிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. உங்க கட்சி சார்பா நீங்க இது இடிக்கவே இல்லைன்னு சொல்லி உங்க கட்சியில இருந்து ஒரு ஆர்வ கோளாறு ஒண்ணு அது கார் கேமரால இருக்கிற வீடியோ வெளியில விட்டதுல பச்சையா தெரியுது நீங்க அந்த வண்டியை இடிச்சது. ஆனா அவர் மறுக்கிறாரு சார். இல்ல மறுக்கிறாருல்ல. நாளைக்கு உங்களுடைய சுய விளக்கத்துல நாளைக்கு நாங்க இடிக்கவே இல்லை, நாங்க செய்யவே இல்லை, என் கார் அதுல படலைன்னு திருமாவளவன் பேசுறது பச்சை பொய். செய்திகள்ல ஜூம் பண்ணி ரிங் போட்டு பக்கத்துல க்ளோஸ்ல வச்சு வண்டி இடிக்கிறது, வண்டி தள்ளி போற வரைக்கும் பச்சையா எல்லா சேனல்லையும் காட்டிட்டாங்க. எல்லா சேனல்லையும் நாளைக்கு உண்மையை வெளிக்கொண்டு வந்தால் அவங்களாம் என்னை ஆவாதவங்க, அவங்களாம் என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு செய்யறாங்க, அவர்களெல்லாம் நாளைக்கு நம்ம மீது காழ்ப்புணர்ச்சியில செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நாளைக்கு
அந்த சேனல்களுக்கு முத்திரை குத்துறீங்க. நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். ரோட்டில் போகிறவர்களை, சாமானிய மனிதர்களை உங்கள் கட்சியினர்கள் நாளைக்கு நீங்கள் ரோட்டில் போட்டு இழுத்து போட்டு அடிப்பீங்க. ஒரு வக்கீலுக்கு கூட அங்கே பாதுகாப்பு இல்லை. நாளைக்கு நீங்கள் அடிப்பீங்க. ஆனால் இதை வெளிக்கொண்டுட்டு வரவர்கள் அரசியல் ரீதியாக உங்களை காலி செய்ய பார்க்குறாங்க. அண்ணாமலை பதிவு போட்டால் உடனே அண்ணாமலை விமர்சனம் செய்கிறது. பாஜக தொண்டர்கள் இதை விட அவங்க விடுதலை சிறுத்தைகள்லேருந்து ஒரு விஷயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவன் வந்து சங்கியான், அவன் வந்தவன் இவர்கிட்ட ஒரு பிரச்சனை பண்ணணுங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட வந்தாங்க. அவன் ஒரு சங்கி அப்படின்னா, சார் அவன் சங்கியோ மங்கியோ, அவன் நாளைக்கு உங்கள் கார் மீது தாக்குதல் நடத்தினானா, ஒரு கையால் ஏதோ ஒன்று அடித்தானா, இல்லை ஏதோ நாளைக்கு அவன் கெட்ட வார்த்தை பேசுனானா, இவ்வளோ நீங்கள் அடிக்கிறப்ப கூட அவன் ஒரு இடத்துல கூட ரிட்டாலியேட் பண்ணல சார். கைகலப்பானதுன்னு பச்சையாக பேசுகிறாரு. கைகலப்பு இல்லை சார், இது பேர் கலவரம் சார். எந்த ஃபுட்டேஜ்லயாச்சும் அந்த பைக்கில் வந்த ஆள் யாராவது ஒருத்தரையாச்சும் அடிச்சு பார்த்தீங்களா? இல்லை, விசிகாவுடைய தொண்டர்கள் அதிகமாக உள்ளே வந்துட்டாங்கல்ல. ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை பயன்படுத்தல. அந்த ஆள் எந்த கோபத்திலையும் அவரை நீங்க அசிங்கப்படுத்தினப்ப கூட அந்த ஆள் எதுவுமே பதில் பேசல. அப்படி இருக்கிறப்ப இது எப்படி முதல்ல கைகலப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க? நாளைக்கு அவர் சங்கியாக இருந்தாலும் சரி, யாரோ ஒரு யாரோ ஏதோ ஒரு பின்புலம் இருந்திருந்தாலுமே அவரை தாக்குறதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? தவறுதான். ஆனா இவர் அந்த ஸ்பாட்ல இறங்கி இருக்கலாமா சார்? சார் இல்ல, பேசுறப்பயே அவர் வந்து ஒரு முறைச்சாரு. அவர் வந்து என்னை வம்பளுக்கக்கூடிய கண்ணோட்டத்தோட எண்ண ஓட்டத்தோட என்னை நெருங்கினார் அப்படின்லாம் பேசுறாரு. அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நீங்க உங்க கட்சிக்காரவங்க எல்லாம் அவரை சுத்திக்கிட்டு அடிக்கிறப்ப கூட தாக்குறவங்க மேல எதிர் தாக்குதல் திரும்பி கை நீட்டுற ஒரு ஃபுட்டேஜ் காட்டுங்க சார். ஒரு ஃப்ரேம்ல இந்த பாருங்க, அவன் நாங்க அடிச்சோம், அவன் எங்களை திரும்பி அடிக்கிறதுக்கு வந்தான்னு ஒரு ஃபுட்டேஜ் காட்டுங்க. ஏதோ ஒன்று சும்மா அந்த மெட்ராஸில் பயன்படுத்துற மாதிரி எடுத்தோனையா ஏதாவது பேசினான்னு சொல்லுங்க. அடித்த பிறகு கூட சொல்றேன், அவர் அதுக்கு முன்னாடியே அந்த எந்த கண்ணோட்டத்தோடையும் அவர் செயல்படலை. அவர் அடிச்சாரு அப்படிங்கிறதுக்கே நாளைக்கு நீங்க அடி வாங்கினதுக்கு அப்புறமேல கூட உங்கள் கட்சியை சார்ந்த யாரோ ஒருவரை விமர்சனம் செய்தாரா, ஏதாவது கடுமையான வார்த்தைகள் பிரயோஜனப்படுத்தினாரா, இல்ல கற்கள் கொண்டோ ஏதோ ஒரு ஆயுதம் கொண்டோ இல்ல பொருட்கள் கொண்டோ உங்கள் வாகனத்தையோ இல்ல உங்களை சார்ந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்த முற்பட்டாரா? முறைக்கிறதெல்லாம் ஒரு குத்தமா சார்? முறைச்சா 10 பேரை வச்சுக்கிட்டு ஆமா நீ வண்டியை கொண்டு போய் காரை கொண்டு போய் இடிக்கிறீங்க சார். இல்லவே இல்லை, பொய். சத்தியமா சொல்றேன், நடக்கல. என் காரும் அவரோடதுல இடிக்கல, அவர் பைக்கும் என் கார்ல இடிக்கலன்னு இவரை தற்காத்தாங்க. அந்த உண்மையிலே அந்த இடத்துல நடந்துச்சு. ஆனா அடிச்சவங்களை தடுக்கிறாங்க. முதல்ல ஒரு கையோ ஒரு பைக் எடுக்க வரப்பயே பின்னாடி ஒரு கை ஓங்கி அவர் முதுகுல அடிக்குது. அப்ப கூட பாருங்க, அந்த போலீஸ் ஒரு சின்ன பையன் கேப்ப கூட அப்படி தப்பா போட்டிருப்பா, அப்படி கிராஸ்ல. ஆமா அவர் அணைக்கிறாரு, அப்படியே அடிக்க அந்த பையன் தான் போய் அந்த அடிக்கிற ஆளை தடுக்கிறா. அப்படி அப்ப முதல்ல கைகளை பயன்படுத்தினது நீங்க தான். இல்ல, அப்ப அங்க விசிகாவுடைய ஆதரவாளருடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு சாதி திமிராடா, சாதி திமிரில் இப்படி பேசியிருக்க, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இப்படி பேசலாமா அப்படின்னு பேசிட்டு போறாரு. அந்த ஒரு வீடியோ வந்திருக்கு சார். சரி, கரெக்ட் தானே. ஏன் வண்டி மேல வந்து இடிக்கிற? நாளைக்கு தலைவர் வண்டி எடு, தலைவர் வண்டி எடுனா யார் வண்டியில இருந்தா என்ன அப்படின்னு அவர் கேட்கறது நியாயம் தான். அதுவும் நீங்க அவர் அடிச்சதுக்கு அப்புறம் தான் கேட்கிறாரு. ஆமா, அவர் எந்த இடத்துல ஜாதியை பத்தி அதான் சொல்றேன்ல, இவர்களுக்கு அது வந்து பின்னடைவு கிடையாது. இந்த சமூகத்துல பிறந்துட்டோமே அப்படிங்கிறது இவர்களுக்கு பின்னடைவு கிடையாது. அந்த சமூகத்தில் பிறந்துட்டோங்கிறத அதை எப்படி தவறா சித்தரிக்கிறது, தவறா கொண்டுட்டு போறது, சட்டத்தை எப்படி அதை தவறா பயன்படுத்துறது, பிசிஆரை எப்படி நாளைக்கு ஒரு தப்பா யூஸ் பண்ணி ஒருத்தவங்களை கார்னர் பண்ணணும், இல்ல பிசிஆரை வைத்துக்கிட்டு எங்கள் ஆயுதங்கிறது. நான் தான் சொல்றேன்ல, ஒரு தரப்பு பார்த்தா நாங்கள் அடக்கப்பட்டு விட்டோம், ஒடுக்கப்பட்டு விட்டோம்னு பேசுறது. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா அடங்கமறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடிங்கிறது. இது என்ன திருப்பி அடி இல்ல, சும்மா பரவான அடிக்கிறீங்களா? அப்புறம் என்ன அது கொள்கை? கண்டிப்பா. நாளைக்கு நாங்களாம் ஆண்டா பரம்பரான்னு பேசுறவங்க இது ஒண்ணு சார். என்னன்னா அடிப்பட்டவன் இவங்க சமூகத்தை சார்ந்தவன் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே வழக்கறிஞர், நீங்க சொல்ற அதே வழக்கறிஞர், அடையாளம் தெரியாத நபர், எங்களுக்கு தெரியல ஆனா போலீஸ்க்கு தெரியுங்கிறாரு. யாருன்னே தெரியாதவனா, எப்படின்னே தெரியாதவனா, முகம் தெரியாதவனா உன் ஜாதிகாரன் இல்லைன்னு எப்படி கண்டுபிடிச்சா? அதானே, 2 பேரு ஆனா ஒருத்தன் தான் இருக்கான், அது போலீஸ் தெரியும் அப்படிங்கிறாரு. பைக்கில் அந்த ஆரம்ப ஃபுட்டேஜில் இருந்த இவங்களோட கார் கேமரா, இந்த திருமாவளவனோட கார் கிராஸ் ஆகுறப்பல இருந்து இவங்களோட கட்சி டேஷ் கேமரா ரெக்கார்ட் ஆனதுல இருந்து அவர் ஒரே பைக்கில் ஒரு ஆள் தான் போறாரு. ஆமா, சும்மா வேணும்னே திரிக்கிறதுக்காக. இன்னொன்னு, அடையாளம் தெரியல, ஆளை தெரியல, முகத்தை தெரியலங்கிறீங்க. அவன் ஜாதி மட்டும் தெரியுதா? அதானே. இல்ல எப்படி சார் அந்த ஒரு அந்த ஒரு 10 நிமிஷத்துல எப்படி ஜாதி தானே கண்டுபிடிச்சிருக்க முடியும்? இல்ல, ஒரு என்னைக்குமே சரி ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம நண்பர்களாக, நட்பு ரீதியாக, நாளைக்கு இணக்கமாக பழகக்கூடிய மக்கள் கிட்ட கூட
இவர்கள் போன்றவர்கள் உள்ள பூந்து நாளைக்கு ஜாதி கலவரத்தை தூண்டுறதுக்கும் ஜாதி பிரச்சனைகளை தூண்டுறதுக்கும் நாளைக்கு நாங்க இப்படி நீங்க அப்படியா இதுவா அதுவான்னு பேசுறதுக்கு தான் நாளைக்கு இவர்கள்லாம் இருக்கிறாங்களே தவிர சமூக நீதி போராடி நாளைக்கு பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நியாய தர்மத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு அவர் இருக்கிறாரு சார். இதெல்லாம் வந்து உண்மையிலே அறவே நாளைக்கு விமர்சனத்துக்குள்ளாக வேண்டியது அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு இதெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டியது. சட்டம் எல்லாத்துக்கும் சமம் தானே. நாளைக்கு இதே எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாளைக்கு ஒன்று அது எப்படி சில நியூஸ் சேனல்கள் நம்மளுக்கு ஆகாதவங்க நாளைக்கு இப்படிலாம் நம்மளை பற்றி வதந்திகள் பரப்புறாங்க. நீங்கள் ஊரில் உள்ள சார் அவதூறு அப்படின்னா என்ன? நீங்கள் செய்வதை அதை திருச்சோ அதை இல்லாததோ பேசினால்தான். நீங்கள் செய்கிற அவ்வளோ தவறையும் செஞ்சுட்டு அது அவதூறுன்னா என்ன கருத்து? நீங்கள் பண்ணுற தப்பை மறைச்சா உங்களுக்கு இணக்கமாக நடந்துக்கிட்டா அவர்கள்லாம் நல்ல சேனல் நியூஸ் சேனலு. ஆனால் நீங்கள் செய்கிறத அவங்க வெளிப்படைத்தன்மையோட மக்கள்கிட்ட கொண்டுட்டு போனால் அவங்களாம் நாளைக்கு கெட்ட நியூஸ் சேனல், உங்களுக்கு ஆகாதவங்க, உங்களை அழிக்க நினைக்கிறாங்க, தேர்தல் சமயம் நம்மளை வச்சு பயன்படுத்துகிறாங்கன்னு நாளைக்கு ட்ராமா பேசுகிறீங்க. இல்லை சார், இப்போ ஒரு வெளிப்படைத்தன்மையோட நாளைக்கு ஆட்சி நடக்கிறது. நாங்கள் சார் உங்களுடைய சமூக மக்கள் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க இந்த 4.5 ஆண்டுகளில். எங்கேயுமே போய் திருமாவளவன் நேரடியாக நின்று குரல் கொடுக்கல. இல்லை வரல. நாளைக்கு இப்போ சமீபத்தில் கூட ஒரு வீட்டோடைய வாசலில் போய் மலத்தை கலந்து செவுத்தில் அப்பி வச்ச சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. ஒரு வார்த்தை எங்கேயாவது விசிகாலேருந்து ஒரு அறிக்கை வந்துச்சா பார்த்தீங்களா? அந்த சம்பவத்தை பற்றி நான் விரிவாக போக விரும்பல. அதுலேருந்து அவங்க எதாவது பேசுனாங்களா? எந்த சமூக பாதிக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு போராடினார் திருமாவளவன்னு சொல்லுங்கள். இந்த லட்சணத்தில் விஜய் எப்படி நாளைக்கு அந்த பஸ்ஸில் இருந்து அந்த பைக்கை உள்ளே விட்டானோ அந்த பஸ்ஸை நிப்பாட்டி அதுலேருந்து இறங்கி அவர் ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டாமா பாதிக்கப்பட்டவருக்கு? அவரை காண வந்து பாதிப்பு ஏற்படுத்தப்ப அப்போ அவருக்கு நாளைக்கு அவர் சொல்ல வேணாமான்னு பேசுகிறவர் நடந்துக்கிற விதமா அது? இல்லை, இவர் இப்போ இறங்கி போயிருக்கலாமே, யாரும் இது அடிக்காதீங்க வேண்டாம் பார்த்துக்கிறான்னு சொல்லி இவர் பேசியிருக்கல, இறங்கி பேசியிருக்கலாமா சார்? ஒரு வார்த்தை அதுதான் நான் கேட்குறேன். சரி, தொண்டர்கள் ஆர்வ மிகுதியில் கை நீட்டிட்டாங்க, பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். நீங்கள் அந்த இடத்துல தலைவராக இறங்கி ஏன்பா கை நீட்டுறீங்க, ஏன்பா பண்ணுறீங்க, செய்யாதீங்கப்பா. நான் அதான் கேட்குறது. அண்ணாமலை பொதுத்தளத்தில் ட்விட்டரில் அந்த வீடியோவை எக்ஸ்க்ளூசிவாக பிரேக் பண்ணார் அப்படின்னா அண்ணாமலைக்கு வந்து வேலை இல்லை, அவர் நம்மளை வம்பளுக்கிறது தான் வேலை. ஏன் நீங்கள் எல்லாம் வேணாலும் செய்வீங்க, ஆனால் அண்ணாமலை எதுவுமே உங்களை கேட்கக்கூடாதா? நீங்கள் அதை மீறி அவர் சார் அவங்கள வந்து மத அரசியல் செய்கிறாங்கன்னு நீங்கள் ஏதோ அவங்கள டார்கெட் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் ஜாதி அரசியல் பண்ணுறீங்களா? ஒரு சாதாரண ரோட்டில் போகிறவனை நீங்கள் அடிச்சுவிட்டு அப்பையும் ஜாதி பிரச்சனையை எழுக்கிறீங்க. இங்கே அவர்களை விட மோசமானவர்களாக நீங்கள் தான் திகழ்றீங்கிறப்ப இதில் எந்த வகையில் திருமாவளவன் செய்தது நியாயம்? அதை நியாயப்படுத்துறதுக்கும் சத்தியம் பண்ணுவார் போல விட்டா அவங்க அம்மா மேலே நான் என் கார் அதில் இடிக்கலன்னு பச்சையாக தெரியுது அந்த வீடியோவில். நான் கேட்பது சரி இடிச்சா விடுங்க, இடித்தது இடிக்கலை அதுக்குள்ளாரே நம்ம போக வேணாம். நான் கேட்குறது ஒருத்தர் உங்ககிட்ட பக்கத்தில் வராரு, அவர் என்ன நீங்களே அந்த ஃபுட்டேஜில் இருக்கிறதே சொல்லுங்கள். உங்களை ஏதாவது ஆபாசமாக திட்டுறாரா, உங்களை ஏதாவது கை உங்குறாரா, திட்டுறாரா, ஏதாவது வார்த்தை சொல்கிறாரா? இல்லை எல்லாருக்கும் உடனே எடுத்தோடனே கம்ப்ளைண்ட் எழுதுறப்போ ஒரு வார்த்தையை சேர்த்துக்குவாங்க, என் ஜாதியை பற்றி இழிவாக பேசினாருங்குவீங்களே, அது மாதிரி ஏதாவது பேசினாரா? அந்த வீடியோவில் எதுவுமே இல்லை. உங்களுக்கு யார் சார் அதிகாரம் கொடுத்தது அவர் அடிக்கிறதுக்கு? கண்டிப்பா எதுக்கு சார் இப்போ ஒரு ஆள் அடிச்சு விட்டு 2 மணி நேரம் ரோட டிராஃபிக் ஜாம் பண்ணி அவ்வளோ நேரம் கூத்தடிச்சு நீங்கள் உங்கள் கட்சி ஆஃபீஸில் வந்து சௌகரியமாக மைக்க மாட்டிக்கிட்டு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறீங்க. ஏதோ ஆகாதவர்கள் வேண்டாதவர்கள் என் மேலே வந்து அவதூறு பரப்புகிறாங்க, நான் ரொம்ப தியாக வாழ்க்கை வாழ்கிறேன், நாளைக்கு தேர்தல் நெருங்குது, நம்மளே வந்து ஒரு கருவியாக பயன்படுத்தி நாளைக்கு என்னத்த கருவியாக பயன்படுத்தி நீங்கள் தான் எல்லா இடத்துலையும் கருவியாக இருக்கிறீங்க. நீங்கள் பண்ணுறது எல்லாமே அதுதான். உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு தேவை தோணுச்சுன்னா மது போதைக்கும் கள்ள சாராயத்துக்கும் எதிராக குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கள்ள சாராயத்தில் செத்தப்ப அமைதி காத்தீங்க. செத்ததுக்கு அப்புறம் நாளைக்கு நாங்கள் வந்து மாநாடு நடத்துகிறேன்னு ஆதவர்ஜனா வச்சுக்கிட்டு மாநாடு நடத்துகிறேன்னு கட்சி கூட்டணிக்குள்ளார இருந்துக்கிட்டு அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்தீங்க. இன்றைக்கி உங்களுக்கு எஸ்கார்டு கொடுத்துட்டாங்க, நாளைக்கு உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறாங்க, ஆதாயங்கள் கேட்கறது பெறப்படுறது அப்படின்னா மௌனமாயிருது. நீங்கள் உங்கள் அரசியல் கட்சிக்குள்ளார நீங்கள் எவ்வளவோ நாளைக்கு மான மரியாதையை விட்டுட்டு நீங்கள் போங்க சார், அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு சாமானிய ஒரு பொது மனிதன் நாளைக்கு ரோட்டில் நடமாடுறான், உங்கள் வாகனம்னால அவனை இடிக்கிறீங்க, அதை நாளைக்கு அவன் கேட்க வரவனா நாளைக்கு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு அடிக்கிறீங்க. அவனோட குடும்பமே இன்னைக்கு நாராசமாகி ரோட்டில் நின்றுக்கிட்டு அவங்க அக்கா அழுகுறாங்க. அவங்களால ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு வார்த்தை பேச முடியல. தயவு செய்து ஆண்டனி நான் சொல்கிறேன், நான் பேசுகிறப்பயாச்சும் அவங்க அந்த அழுகிற ஃபுட்டேஜை நீங்கள் பக்கத்திலே போடுங்க, பார்க்குறவங்க உண்மையிலே அதை பார்க்கட்டும். பாதிக்கப்பட்டவங்களுடைய மனநிலை என்னவா இருக்குது? ஸ்டேஷனுக்குள்ளார ஒருத்தர் மயக்கம் போட்டு கீழே தரையில் படுத்து கிடக்கிறாரு, மருத்துவ வசதி கொடுக்கல, ஸ்டேஷன் விட்டு வெளில போனால் குத்திடுவேன் கொண்டுருவேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளாரையே அவரை நாளைக்கு அன்கான்சியஸ் ஸ்டேட்டில் வச்சிருக்கிறாங்கிறப்ப அவங்களுடைய மனநிலை எப்படிங்க இருக்கும்?
அவர் உங்களை தாக்க வந்தாரு, தவறா பேசினாருங்கிறத ஒரு ஆதாரத்தால ப்ரூவ் பண்ணுங்க சார். அந்த ஃபுட்டேஜ்ல இருக்கிறதுல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க அடிச்சவங்க கிட்ட கூட திரும்பி அவர் கை ஓங்கல சார். பாவப்பட்டவர், ஒடுக்கப்பட்டவர்னு நீங்க சொல்லிக்கிட்டு அவங்கள ஒரு சாமானிய மனிதனை ஒடுக்கப்பட்டவனா நடத்திக்கிட்டு அவனை ரோட்ல, அதுவும் மற்ற இடத்துல நடந்தா பரவாயில்ல, கோர்ட் கேம்பஸ்லயே நாளைக்கு வச்சுக்கிட்டு நீங்க ஹைகோர்ட்டு கிட்ட நாளைக்கு இவ்வளவு பேச்சு பண்றீங்க. எதுக்கு நாளைக்கு நீங்க அந்த இடத்துக்கு போனீங்க? நீங்க நாளைக்கு ஒழுக்கமா நடந்துக்கணும், நீதியரசர்கள் முன்னாடி வழக்கறிஞர்கள் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர் இதே ஒரு சாமானிய மனிதன்ட்டையும் ஒரு வக்கீல் டீம் இப்படி நடந்துக்கிறது முதல்ல பாராட்டக்கூடிய விஷயமா? ஊர்ல இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் எப்படி நாளைக்கு நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அந்த கட்சியுடைய தொண்டர்களை வழிநடத்த வேண்டும்னு பேசுற திருமாவளவனுக்கு கொஞ்சமாச்சும் அருகதா இருக்குதா நாளைக்கு ஒரு தலைவர்னு சொல்லிக்கிறது, இல்ல மத்தவனுக்கு அறிவுரை சொல்றதுக்குங்கிறது தான் கேட்க தோணுது. இல்ல எதுக்கு சார் இப்போ இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு மேற்கொண்டு அங்கே தர்ணா போராட்டம் பண்ணிக்கிட்டு நான் சும்மா விட மாட்டேன், அவனை மேல வழக்கு போடுங்க அப்படின்னு எதுக்கு? ஒரு ஒண்ணுமே இல்லை சார், ரெண்டே விஷயம். நாளைக்கு ஒண்ணு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய தன்னுடைய ஜாதி அப்படிங்கிற ஒரு 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 விஷயம். ரெண்டாவது ஆளுங்கட்சியில் கூட்டணியில இருக்கும், அதுதான் விஷயம். எங்க மீறி என்ன செஞ்சிருவீங்க? உங்களோட கூட்டணியில இருந்துகிட்ட உங்க ஒரு கட்சி கொடி முதல்ல கட்சி ஆரம்பிச்சப்ப கொடி ஏத்தின இடத்துல நீங்க திரும்பி கொடி ஏத்தக்கூடாதுன்னு திமுக உங்களை தடுத்துச்சு. எந்த இடத்துல திமுக உங்களை ஒரு கூட்டணி கட்சியா மரியாதை கொடுத்து வச்சிருக்குது? மரியாதை கொடுக்கல அப்படின்னா திமிரி எழுதுவீங்க. மரியாதை கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு தேவையான ஆதாயங்களை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா படுத்துருவீங்க. இதுதான் நான் பல தடவை சொல்றதுதான். திருமாவளவனுக்குள்ளார சில மல்டிபிள் பர்சனாலிட்டிஸ் இருக்கு. திடீர்னு அம்பியாக மாறுவார், திடீர்னு அந்நியனாக மாறுவார், எப்ப அந்நியனாக மாறுவார்னு தெரியாது. திடீர்னு முதலமைச்சர் ஏதோ செய்யலைன்னா அந்நியனா பேசுவாரு, அறிவாலயத்துக்குள்ளார போயிட்டு திரும்பி வெளியில வந்தோன்னா அப்படியே அம்பியா பேட்டி கொடுப்பாரு. இப்படிதான் நடந்துக்கிறாரு சார். காவல்துறையினர் என்ன செய்வாங்க? மேல இடத்துல இருந்து அவங்களே சொல்றாங்க, அந்த பாதிக்கப்பட்டவங்களோட சகோதரி சொல்றப்பயே எங்களுக்கு அவ்வளோ அமைச்சர்கள்ட்ட இருந்து கால் வருது வரிசையா. நாளைக்கு எங்களால் என்ன செய்யறேன்னே தெரியல, நாங்க இருங்க முதல்ல நாங்க இன்னும் என்ன செய்யறதுன்னா இன்னும் நான் முடிவெடுக்கலன்னு காவல்துறையினர் சொல்றாங்கிறப்ப நீங்கள் கூட்டணி கட்சி தலைவராக இருந்துகிட்டு விமர்சனங்களுக்கு உள்ளாகி அதை தான் சொல்றது. நீங்கள் உங்கள் சமூக மக்கள் உங்களுக்கு எதிராக போராடுறான் அப்படின்னாலும் உடனே ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரி அவங்க மேல குண்டாஸ் போடுறது, இல்ல நாளைக்கு இந்த சாமானிய மனிதர்கள் மீது உங்கள் கட்சியினர்கள் தாக்குதல் நடத்தி ஒரு சம்பவம் பெருசாயிருச்சு, மக்கள்கிட்ட போய் சேருதுன்னா அதை எப்படி அந்த டிராமாவை மாத்தலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இவர் செந்தில் பாலாஜிக்கு சப்பக்கட்டு கட்டுறாரு சார். சம்பவ இடத்துல நாளைக்கு இவர் பேசுறது மற்ற ஒரு பேச்சு, ஒரு தரப்புல பேசுற ஒரு பேச்சு எழுது, இது கரூர் சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜி தரப்பு தான் காரணம்னு அவர் மாதிரி ஒரு தியாக வாழ்க்கை உண்டான்னு பேசுறாரு சார். நாளைக்கு கன்விக்டட் அக்யூஸ்டுங்கிற மாதிரி நாளைக்கு பதவியை இழந்துவிட்டு ஜெயிலில் இருந்த ஆளுக்கு வெளியில வந்துகிட்டு சப்பா கட்டிக்கிட்டு இருக்கீங்க. நாளைக்கு திரும்பி அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்குறீங்க. நீங்க மற்ற தலைவர்களை உதாசனப்படுத்தி பேசுறீங்க. நீங்க அந்த இடத்துல நடந்துக்கிட்டீங்களா? அடிக்கிறது உங்களை மீறி நடந்திருந்தா கூட நானும் ஆனால் பேட்டி கொடுக்குறப்ப அவங்களோட உறவினர்கள் திருமாவளவன் தான் தாக்க சொன்னாரு, அவர் காரில் இருந்து வந்தவர்கள் தான் முதல்ல நாளைக்கு தாக்குனாங்கிறாங்க. உங்க கண்ணு முன்னாடி தான் நடக்குது. நீங்க அந்த இடத்துல கூட ஒரு வார்த்தை இறங்கி அடிக்காதீங்கப்பா, பண்ணாதீங்கப்பாங்களா. பார் கவுன்சில் உள்ளார புந்துக்கிட்டு கதவை உடைச்சிட்டு போறீங்க. சேர்மன் ரூம்ல அந்த ஆளை உட்கார வச்சதுனால அவன் உயிர் பொழைச்சிருக்கான். நீ கூட அவன் என் தலைவன் அவன் கார் முன்னாடி வழிமறிச்சு நின்னால அவன் உசுரை எடுக்கிறாங்கிறாங்களாம். ஏன் உங்க தலைவர் என்ன பெரிய டாடா பிர்லாவா, இல்ல பெரிய அமெரிக்க ஜனாதிபதி இங்க வந்துட்டாரு, இவரை நாளைக்கு வழிமறைச்சு புரோட்டோகாலை உடைச்சிட்டாங்களா? கண்டிப்பா கண்டிப்பா சார். முதல்ல இவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறதே தேவையில்ல சார். இவர் சமுதாய தலைவர் ஒருவருக்கு உயிரை நீர்த்து அதுக்கு நியாயம் கிடைக்கல, அதுக்கு வாய மூடி இருக்கிறதுக்காக இவருக்கு நாளைக்கு சொகத்தை கொடுத்து நாளைக்கு அனுபவிக்கிறதுக்காக இவருக்கு அமைச்சர்கள் கொடுக்குற எஸ்கார்டு வண்டியை கொடுத்து நாளைக்கு இவரை உட்கார வச்சிருக்காங்க. அதுக்காக இவர் நாளைக்கு அமைதி காக்குறாரு. இதை வேற பெருமையா வெளியில சைரன் வண்டி சைரன் ஒழித்தது, அதுக்கும் சைரனுக்கும் நவரில் என்னத்துக்கு சைரன்? முதல்ல ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டால் உயிரை காப்பாற்ற போதுன்னு விடலாம். நாளைக்கு விஐபிங்களுக்கு நாளைக்கு ஆம்புலன்ஸ்ல சென்னையிலலாம் ஆம்புலன்ஸுக்கே வழி விட மாட்டாங்க சைரன் சவுண்டு கேட்டா. அது எப்படி ஒருத்தர் நீங்க இடிச்சு விட்டு உடனே ஒரு சைரனை கேட்டானோ உடனே ஓரம் கட்டிட்டு உடனே உங்களை ஐயா வணக்கங்கய்யா அப்படின்னு கும்பிடணுமா? பாதிக்கப்பட்டவன்ட்ட நியாயமா அந்த இடத்துல இறங்கி திருமாவளவன் மன்னிப்பு கேட்டிருக்கணும். நீங்க அங்க பார் கவுன்சில்ல இருந்து அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல கொண்டுட்டு போய் வச்சிருக்கீங்க. 12 மணி நேரத்துக்கு மேல அவரை விட மாட்டேங்கிறீங்க. ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுக்க விடல, அன்கான்சியஸா உள்ள இருக்கிறாரு. அவர் தாக்குதல் நடத்தினவங்க மேல புகார் கொடுக்க தயாரா இருக்கிறாரு. காவல்துறை அந்த புகாரை ஏற்க மறுக்குது. அதற்கு அப்பாற்பட்டு சரி இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வேணாம், இப்படி அன்கான்சியஸா வச்சிருக்கீங்களா, கொடுங்க நாங்க ஆஸ்பத்திரியாச்சும் கூட்டிட்டு போய் காட்டுறோம், அவருக்கு ஏதாவது உயிர் போயிட போதுன்னா நீ இங்க இருந்தாதான் பத்திரமா இருப்ப, நீ வெளியில போனாதான் உனக்கு உயிர் இருக்காது. வெளியில உன்னை எல்லாம் நாளைக்கு கொள்றதுக்கு தயாரா நிக்கிறாங்க, 100-150 பேர் நிக்கிறாங்க. தேவையா? நாளைக்கு இவ்வளவு பின்னாடி விளாண்டுட்டு நான் அந்த சம்பவத்தை அதோட விட்டுருங்கப்பான்னு சொல்லிட்டேன். சங்கியா இருக்கிறான், என்னவா இருக்கிறான், மங்கியா இருக்கிறான். உங்களுக்கு தேவையா? யார் உங்களை முதல்ல கை நீட்ட சொன்னது, அடிக்க சொன்னது? எல்லார் மேலேயும் உடனே பாஞ்சிருங்களா? இதே மாதிரி உங்கள் கட்சியினர்கள் மீதோ உங்கள் சமூகத்தின் மீதோ யாராவது ஒருத்தர் ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா அடக்குமுறை, நாங்களாம் அடக்கப்படுகிறோம், நாங்களாம் ஓரங்கட்டப்படுகிறோம், நாங்களாம் ஒடுக்கப்பட்டவர்கள், இப்படி எங்க ஜாதியினால தானே அடித்தேன், நான் இதுங்கிறதுனால தானே அடித்தேன்னு தியாக பற்றி பேசுவீங்க. நீங்க ஊர்ல இருக்கவங்களாம் அடிப்பீங்க, ஆனா யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. கேட்டா அவங்க சங்கி,
கேட்டா அவர்கள் பிஜேபிக்காரர்கள், கேட்டா உங்களுக்கு ஆகாதவர்கள், கேட்டா நாளைக்கு உங்களை வைத்து திமுகவை வீழ்த்துவதற்கு அரசியல் நேரத்தில் கருவியாக பயன்படுத்துறாங்க. நல்லா இருக்குதுங்க உங்க டிராமா. கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி.